நரகம் என்பது எத்தனை உண்மை என்பதை முழு உலகுக்கு தெரிவிப்பதின் மூலம் அந்தகாரத்தில் அமிழ்ந்து போகிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் ஒளிக்குள் வரவழைக்க உனக்கு அது உதவியாயிருக்கும். உடனடியாக என் ஆத்துமா என் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு நான் இயேசுவுடன் என் அறையை விட்டு வெளியே மேலே ஆகாயத்திற்குள்ளே சென்றேன். என்னில் நடந்து கொண்டிருந்த எல்லாம் எனக்கு தெரியும். என் கணவனும் பிள்ளைகளும் கீழே எங்கள் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது. நான் இறந்து விட்டது போலவும் என் உடல் கீழே என் படுக்கையில் விட்டுவிடப்பட்டு என் ஆவி இயேசுவுடன் வீட்டின் மேற்பகுதியினூடாய் வெளியே மேலே செல்வது போலவும் இருந்தது. என் குடும்பத்தினர் தங்கள் படுக்கைகளில் உறங்குவதை வீட்டின் மேற்பகுதியே இல்லாமல் எடுபட்டால் எப்படி காண முடியுமோ அப்படி என்னால் காண முடிந்தது. இயேசு என்னை தொட்டு, பயப்படாதே, அவர்கள் பத்திரமாய் இருப்பார்கள் என்று சொல்வதை உணர்ந்தேன். அவர் என் எண்ணங்களை அறிந்து கொண்டார். என்னால் இயன்ற வரையிலும் படிப்படியாய் நான் கண்டதையும் உணர்ந்ததையும் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன். சில காரியங்களை நான் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு அவற்றில் அநேக காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு விளக்கிச் சொன்னார். ஆனால் சில காரியங்களை குறித்து எனக்கு விளக்கம் தரவில்லை. சீக்கிரத்தில் நாங்கள் உயர இருக்கும் ஆகாயத்தினுள் இருந்தோம். நான் திரும்பி இயேசுவை நோக்கினேன். அவர் மகிமையும் வல்லமையும் நிறைந்து காணப்பட்டார். சமாதானம் அவரிலிருந்து புறப்பட்டு ஓடியது. அவர் என் கரத்தை பற்றி, நான் உன்னை நேசிக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். இன்னும் உயரத்தில் நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம். இப்பொழுது கீழே இருந்த பூமியை நான் காண முடிந்தது. ஒரு மையத்தைச் சுற்றிலும் பல வாயுகன்ற புனல்கள், டனல்ஸ், வேகமாக அம்மையத்தை நோக்கியும் பின் மையத்தை விட்டு அகன்றும் வேகமாகச் சுழன்று கொண்டிருந்தன. பூமியின் பரப்பு முழுவதிலும் அவை பரவலாக காணப்பட்டதோடு பூமியின் மேல் நீட்டிக்கொண்டும் இருந்தன. அவை பூமியின் மேல் அதிக உயரம் வரையிலும் நகர்ந்து விடாது நகர்ந்து கொண்டிருந்தது. பிரம்மாண்டமான அழுக்கடைந்த ஸ்லிட்டி வாயைப் போல காணப்பட்டன. பூமியின் பரப்பு முழுவதிலுமிருந்து அவை வந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்றினருகே நாங்கள் வந்தபோது கர்த்தராகிய இயேசுவிடம், இவைகள் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், இவைதான் நரகத்திற்குச் செல்லும் நுழைவாயில்கள். நாம் இவற்றில் ஒன்றின் வழியாக நரகத்திற்குச் செல்லலாம் என்றார். உடனே ஒரு ஃபினிஸ் புனலினுள் நாங்கள் துழைந்தோம். அது பம்பரத்தைப் போல வேகமாகச் சுழன்று கொண்டிருந்த ஒரு சுரங்க பாதை போல காணப்பட்டது. காரிருளும் அதோடு கூட மூச்சுவிட முடியாத அளவு பயங்கரமான ஒரு நெடியும் நாற்றமும் காணப்பட்டது. இப்பாதைகளின் பக்கவாட்டில் அமைந்த சுவர்